பார்க்குறதுக்கு அப்படியே வாஃபில் மாதிரியே இருக்குல்ல. இதுக்கு பேர் வாஃபில் ஸ்டிச். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க கற்றுக்கலாம். இந்த ஸ்டிச்சுக்கு ஃபவுண்டேஷன் செயின்ஸ் மல்டிபிள் ஆஃப் 3 + 2 இத்தனை செயின்ஸ் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு நான் 30 + 2 32 ஸ்டிச்சஸ் பண்ணுறேன். 32 செயின்ஸ் போட்டாச்சு. இப்போது 1 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்ட் செயின்லேருந்து டபுள் க்ரோஷே பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக டபுள் க்ரோஷே தான் பண்ணணும். இந்த டபுள் க்ரோஷே மேலே தான் நம்மளால் வாஃபில் ஸ்டிச் பண்ண முடியும். இந்த ரோவோட எண்ட் வரைக்கும் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ செகண்ட் ரோவுக்கு ஒரு செயின் போட்டு டர்ன் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு செயினில் ஒரு டபுள் க்ரோஷே, இந்த ஸ்டிச் இருக்கு இல்லையா, இதில் போஸ்ட்டில் நம்ம டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். போஸ்ட்லனா எப்படின்னா, இதுக்கு பேர் தான் போஸ்ட்டு. இந்த போஸ்ட் ஃப்ரண்ட்டில் இருக்க மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும். இதுக்கு பேர் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே. அதுக்கு யார்ன் ஓவர் பண்ணிவிட்டு இந்த போஸ்ட்டுக்கு ரைட்டில் இருக்க கேப்பில் ஹூக்கை விட்டு இப்படி லெஃப்டில் எடுத்துக்கணும். எடுத்துட்டு எப்பயும் போடுற மாதிரி டபுள் க்ரோஷே. இதுக்கு பேர் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே. அடுத்து நார்மலாக டபுள் க்ரோஷே, அடுத்ததும் டபுள் க்ரோஷே, அடுத்தது ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே, அடுத்தது டபுள் க்ரோஷே, அடுத்ததும் டபுள் க்ரோஷே, நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் போஸ்ட். இப்படி ஃப்ரண்ட் போஸ்ட்டில் பண்ண ஸ்டிச் மட்டும் எம்போஸ்டாக தெரியும். இதே மாதிரி இந்த ரோவோட எண்ட் வரைக்கும் பண்ணணும். ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட், 2 டபுள் க்ரோஷே. இதே பேட்டர்னை எண்ட் வரைக்கும் ரிப்பீட் பண்ணணும். இந்த ரோவோட எண்டில் ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட், கடைசியாக ஒரு டபுள் க்ரோஷே. இதோட ஃபினிஷ் பண்ணணும். நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு செயின் போட்டு இதை அப்படியே டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு செயின்குள்ளே ஒரு டபுள் க்ரோஷே. இதுக்கு முன்னாடி பண்ண ரோவோட ஸ்டிச்சஸ் பாருங்கள், இந்த மாதிரி தெரியும். ஃப்ரண்ட் போஸ்ட் பண்ணது பின்னாடி இருக்கும், நார்மலாக பண்ண டபுள் க்ரோஷே முன்னாடி இருக்கும். நமக்கு இதே பேட்டர்ன் அப்படியே ஃபாலோ ஆகணும். அதனால் என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு இங்கே பண்ணது எல்லாமே அப்படியே ரிவர்ஸில் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் போஸ்ட் பண்ணதில் நார்மல் டபுள் க்ரோஷே, நார்மல் டபுள் க்ரோஷே பண்ணோம் இல்லையா, அதில் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே. இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணுவோம். ஃப்ரண்ட் போஸ்ட் ஆல்ரெடி பண்ணதில் நார்மல் டபுள் க்ரோஷே, ஆல்ரெடி நார்மல் டபுள் க்ரோஷே பண்ண இடத்துல ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே. இந்த ரோவோட எண்ட் வரைக்கும் இதையே அப்படியே ரிப்பீட் பண்ணணும். இந்த ரோ முடிச்சுட்டு காமிக்கிறேன். இந்த ரோவோட எண்டில் 2 டபுள் க்ரோஷே போட்டு கம்ப்ளீட் பண்ணணும்.
நெக்ஸ்ட் ரோக்கு ஒரு செயின் போட்டு டர்ன் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு செயின்லே ஒரு டபுள் க்ரோஷே. அடுத்தது பாருங்கள், இந்த ஃபர்ஸ்டில் இருக்கிறது ஃப்ரண்ட் போஸ்ட், டபுள் க்ரோஷே. அடுத்தது டபுள் க்ரோஷே, டபுள் க்ரோஷே. அடுத்து ஃப்ரண்ட் போஸ்ட். இதே பேட்டர்ன் இந்த ரோ ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணோம். இது வந்து 2 ரோ ரிப்பீட் பேட்டர்ன். ஒரு ரோ ஃபுல்லாக ஃப்ரண்ட் போஸ்ட், அப்புறம் 2 டபுள் க்ரோஷே. அடுத்த ரோ ஃபுல்லாக எப்படி வரும்னா ஒரு டபுள் க்ரோஷே, 2 ஃப்ரண்ட் போஸ்ட். ஸோ 2 ரோ வந்து வேறு மாதிரி வரும். அதை அப்படியே நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே போகணும். அதனால் இதுக்கு பேர் 2 ரோ ரிப்பீட்டு. இதே மாதிரி கொஞ்சம் ரோஸ் போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் ரோஸ் போட்டு பிடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு அப்படியே வாஃபில் மாதிரியே இருக்குது இல்லையா, அதனால தான் இதுக்கு பேர் வாஃபில் ஸ்டிச். இதோட பேக் சைடு இப்படி தான் இருக்கும். ஃப்ரண்டில் மட்டும்தான் இந்த வாஃபில் பேட்டர்ன் தெரியும். இந்த ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.